கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸ் கூட உக்காந்து ஜாலியா சிரிச்சு பேசிட்டு இருக்கீங்க. அப்போ திடீர்னு அந்த குரூப்லயே ரொம்ப சத்தமா பேசக்கூடிய ஒருத்தன் எல்லாரும் முன்னாடி உங்களை வச்சு ஒரு மட்டமான ஜோக் அடிக்கிறான். உங்களை பத்தி ஒரு பர்சனல் விஷயத்த சொல்லி அசிங்கப்படுத்துறான். சுத்தி இருக்கிற எல்லாரும் சிரிக்கிறாங்க. உங்களுக்கு அப்படியே உடம்பு ஒரு நிமிஷம் ஃப்ரீஸ் ஆகிடுது. இப்போ ஒரு சாதாரண மனுஷன் என்ன பண்ணுவான்? ஒன்று சிரிச்சு மழுப்ப பார்ப்பான், இல்லைன்னா பதிலுக்கு சண்டை போடுவான். ஆனா டார்க் கான்ஃபிடன்ஸ் இருக்கிற ஒருத்த இதை பண்ண மாட்டான். அவன் சிரிக்க மாட்டான், கோவப்படவும் மாட்டான். அவன் பண்றது எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். அந்த ஆளோட கண்ணை நேருக்கு நேரா ஒரு 3 செகண்ட் பார்ப்பான். அப்புறம் ரொம்ப அமைதியா கேட்பான், இது உனக்கு அவ்வளோ சிரிப்பா இருக்கா? ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க குரல்ல கோபம் இருக்கக்கூடாது, வெறும் கியூரியாசிட்டி தான் இருக்கணும். ஒரு சின்ன குழந்தைகிட்ட பேசுற மாதிரி கேட்கணும். நான் எழுதி தர்றேன், நீங்க அந்த வார்த்தையை சொன்ன அடுத்த நிமிஷம் அந்த இடமே அப்படியே நிசப்தமாயிடும். சிரிப்பு அடங்கிடும். இப்ப வரைக்கும் உங்களை வச்சு சீன் போட்ட அந்த ஆளு நிஜமாவே உங்களை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிடுவான். ஒரு மாதிரி பதட்டமாயிடுவான். இதுதான் டார்க் கான்ஃபிடன்ஸ். சத்தம் போடாம, சண்டை போடாம மொத்த இடத்தையும் நீங்க உங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டீங்க. இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராங்கான டார்க் கான்ஃபிடன்ஸ் டெவலப் பண்ண 4 ரூல் இந்த வீடியோல நான் சொல்லித்தரேன். கொஞ்சம் கவனமா கேளுங்க. இது உங்க டோட்டல் கான்ஃபிடன்ஸ் லெவலே மாத்திடும். ஆரம்பிக்கலாமா? ரூல் நம்பர் 1, த அப்சர்வர் இஸ் ஆல்வேஸ் ஸ்ட்ராங்கர் தேன் ரியாக்டர்ஸ். நம்ம லைஃப்ல 99% ஆளுங்க ரியாக்டர்ஸ் தான். யாராவது திட்டுனா கோவப்படுவாங்க, புகழ்ந்தா சந்தோஷப்படுவாங்க, கண்டுக்கலன்னா சோகமாயிடுவாங்க. இவங்களோட ரிமோட் கண்ட்ரோல் மற்றவங்க கையில இருக்கு. ஆனா டார்க் கான்ஃபிடன்ஸ் வர்றதே அப்சர்வேஷன்ல தான். ஒரு சர்ஜன்ட் எப்படி இருப்பார்னு யோசிச்சு பாருங்க. ஆபரேஷன் தியேட்டர்ல ரத்தம் வரும்போது அவர் பதட்டப்படுவாரா? கண்டிப்பா இல்ல. ஏன்னா அவர் இமோஷனலா யோசிச்சா பேஷண்ட் இறந்துடுவாங்க. அதனால அவர் கோல்ட் ஆயிடுவாரு. அடுத்த முறை யாராவது உங்ககிட்ட பேசும்போது, அது உங்க பாஸா இருக்கலாம், இல்ல ஃப்ரெண்டா இருக்கலாம், உடனே பதில் சொல்லாதீங்க. ஒரு 2 செகண்ட் கேப் விடுங்க. அந்த கேப்ல அவங்க முகத்தை கவனிங்க. அவங்க ஏன் இப்படி பேசுறாங்கன்னு யோசிங்க. நீங்க கவனிக்க ஆரம்பிச்சாலே உங்க பயம் போயிடும். ஏன்னா உங்க மூளை இப்போ அனலைஸ் பண்ணிட்டு இருக்கு, பயந்துட்டு இல்ல. சைலன்ஸ் ரொம்ப பவர்ஃபுல். நீங்க ரியாக்ட் பண்ணாம இருந்தா உங்க மனசுக்குள்ள என்ன ஓடுதுன்னு தெரியாம மத்தவங்க அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவாங்க. ரூல் நம்பர் 2, கண்ட்ரோல் எவ்ரிஒன் த்ரூ குவெஸ்டன்ஸ். ஒரு இன்டர்வியூல இருக்கீங்கன்னு வைங்க. இன்டர்வியூவர் உங்களை மட்டம் தட்டுற மாதிரி, இந்த வேலைக்கு நீ செட் ஆக மாட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. சாதாரண ஆள் உடனே, இல்ல சார், நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன் ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சுவான். ஆனா டார்க் கான்ஃபிடன்ஸ் இருக்கிறவன் கண்ணை பார்த்து, இன்ட்ரெஸ்டிங், நான் ஏன் செட் ஆக மாட்டேன்னு உங்களுக்கு தோணுது அப்படின்னு கேட்பான். இப்போ கண்ட்ரோல் உங்க கைக்கு வந்துருச்சு. ஏன்னா கேள்வி கேட்கறவங்க கிட்ட தான் அதிகாரம் இருக்கும். ஆனா நீங்க திருப்பி கேள்வி கேட்டதும் மொத்தமா சீனே மாறிடும். எப்போ சிச்சுவேஷன் உங்க கண்ட்ரோலுக்கு வருதோ அப்போ நீங்க டாமினண்டா இருப்பீங்க. உங்க கூட இருக்கிறவங்க, அது உங்க பாஸ் ஆகவே இருந்தாலும், மொத்தமா சைலண்டா வீக் ஆயிடுவாங்க. ரூல் நம்பர் 3, ஸ்பீக் ட்ரூத் வித்தவுட் ஹெசிடேஷன். ஸ்டேஜ்ல பேசும்போது கை கால் நடுங்குதா? பயப்படாதீங்க. மைக்க பிடிச்சி ஓப்பனா சொல்லுங்க, எனக்கு கொஞ்சம் நர்வஸா இருக்கு, ஏன்னா இந்த ஸ்பீச் பெஸ்டா வரணும்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோதான். இப்போ ஆடியன்ஸ் உங்க கூட கனெக்ட் ஆயிடுவாங்க. ஏன்னா உண்மை பேச ஒரு தனி தைரியம் வேணும். பொய் சொல்றவன் தான் பயப்படுவான், கவலைப்படாதவன் உண்மையை பேசுவான். இதை கேட்ட என்னமோ கொஞ்சம் முட்டாள்தனமா தெரியலாம். இது டார்க் கான்ஃபிடன்ஸ்ல ஒரு பிரீமியம் டெக்னிக். சிரிச்சுக்கிட்டே ஒரு உண்மையை நீங்க சொல்லும்போது அந்த சிச்சுவேஷன் உங்களுக்கு சாதகமாக அமையும். ரூல் நம்பர் 4, த டிட்டாச்மெண்ட். See this like a game. இந்த உலகத்தை ஒரு வீடியோ கேம் மாதிரி பாருங்க. மற்றவங்க எல்லாம் கேரக்டர்ஸ், நீங்க தான் பிளேயர். கேம்ல தோத்துட்டா நீங்க நிஜமாவே செத்துடுவீங்களா? இல்லையே. அதே மாதிரி தான் ஒரு பொண்ணு உங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டா அழுதுகிட்டு இருக்காதுங்க. ஜஸ்ட் டேட்டா கலெக்ட் பண்ணுங்க. ஓகே, நாம அப்ரோச் பண்ண விதம் தப்போ, அடுத்த தடவை இதை மாத்திக்கணும். இப்படி யோசிச்சா நீங்க இமோஷனலா உடைய மாட்டீங்க. நீங்க மற்றவங்களை விட பல மடங்கு முன்னாடி போயிடுவீங்க. லைஃப் ஒரு கேம் மாதிரி தான். என்ன, இங்க உங்க இமோஷன்ஸை விட உங்க அப்ரோச் ஸ்ட்ராங்கா இருக்கணும். உங்களோட சரௌண்டிங்கை நீங்க கேம் கேரக்டர்ஸா ட்ரீட் பண்ணணும். அவ்வளவுதான். கடைசி முக்கியமான விஷயம், உங்களுக்கு பயங்கரமா கோபம் வரும்போது எனக்கு கோபம் வருது அப்படின்னு சொல்லாதீங்க. என் உடம்புல கோபம் வர்றதை நான் கவனிக்கிறேன்னு சொல்லுங்க. இந்த ஒரு சின்ன மாற்றம் உங்களை உங்க இமோஷன்ஸ்ல இருந்து பிரிச்சு காட்டும். அப்புறம் உங்க இமோஷன்ஸ் உங்களுக்கு அடிமையாகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த டிப்ஸ் எல்லாம் உங்க லைஃப்ல யூஸ் பண்ணி பாருங்க. கண்டிப்பா பெரிய மாற்றம் தெரியும்.